ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிடிபிஆர்டிஇ அந்த ஜாப் விஷயமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டு அது கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸ்டே வாங்கி யாருக்குமே ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டை விட்டும் ஜாப் போடாமல் இருந்தாங்க. ஆசிரியர்கள் அனைவரும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 6 மாத காலத்துக்குள்ளே அந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கு பணி வழங்கிட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்க ஆசிரியர்களுக்கு பணி வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அப்போ அந்த தீர்ப்பு வழங்கினால என்ன ஆச்சுன்னா, சில பேர் இன்எலிஜிபிள் கேட்டகரி கேண்டிடேட்ஸும் இப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டுக்கு உள்ளே வர மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணி வரும்னா, இன்எலிஜிபிள் கேண்டிடேட் எப்படி வருவாங்கன்னா, அவங்க பிஎட் கம்ப்ளீட் பண்ணாமே டெட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள இன்எலிஜிபிள் இதில் போட்டிருந்தாங்க, கேட்டகரியில் போட்டிருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் அதான் எக்ஸாம் முடிக்காமையே டெட்டு மட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிச்சிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்களால் அவங்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேஸெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சதுனால அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதனால அவங்களோட பேர் இப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழுக்கு லிஸ்ட்டு விட்டாச்சு. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் செலக்ட் ஆகியிருந்த 3 ஆசிரியர்கள் இப்போ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லை. இதன் காரணமாக அதாவது அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உள்ளே வர்றதுனால அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 பேர் அவங்களுக்கு ஜாப் இல்லாமல் போயிடுச்சு. நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துட்டு, நேற்று அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தா அவங்களோட நேம் இல்லை. ஸோ இது மிகவும் ஒரு வருத்தமடையமான ஒரு விஷயந்தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க கேஸ் வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாதகமாக வந்ததுனால அவங்க இன்எலிஜிபிள் எலிஜிபிள் ஆகிட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேஸ் அவங்க ஜெயிக்கிறப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு பாசிபிளாக ஆகிடுது. ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்டில் இருக்கிற செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க. அவங்க உள்ளே வந்தால் பின்னாடி இருக்கிற இந்த லோ மார்க்கில் இருக்கிறவங்க இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்று என்னென்னா, சென்னை கார்ப்பரேஷனில் கவுன்சிலிங் நடத்தியிருந்தாங்க. கவுன்சிலிங் நடத்திட்டு அந்த டீச்சர்ஸ்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு நம்பிக்கையாக நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்த டீச்சர்ஸ்களுக்கு இப்போ நம்பிக்கை அந்த ஜாப்பே இல்லை. அப்போ நம்ம இது வரைக்கும் இருந்தது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தான் சென்னை கார்ப்பரேஷன் செலக்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா லோ மார்க் எடுத்தவங்க தான் சென்னை கார்ப்பரேஷனுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க லாஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறப்ப அவங்க ஒமிட் ஆகிறாங்க. ஒமிட் ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு அது ரொம்ப அதிகமான பாதிப்பு தான். அது யாருனாலுமே ஈடு செய்ய முடியாது. இது மாதிரி மற்ற சப்ஜெக்டுகளுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஆட் ஆக போகிறாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஆட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த ஸ்பெஷல் பிஎட் படித்தவங்க ஒருத்தவங்க ஆட் ஆக போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க. பாட்டனியில் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இனி லிஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யார் யாருக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதே இனிமேல் தான் ஊர்ஜிதமாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம இருந்தது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, அவங்க பக்கம் நியாயம் வந்துருச்சு, அப்போ அவங்களுக்கு பணி வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த லிஸ்ட்டு மாற்றி தான் ஆவாங்க. அதை நம்ம எதுவுமே ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிப்போம். பார்க்கலாம்.
எல்லாத்துக்குமே வந்து நன்மையாகவே முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். இனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணிடுவாங்க. கேஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நீ வந்து ஒவ்வொன்றா வந்து முடிச்சிருவாங்க. ஜாப்பும் வந்து சீக்கிரமே வந்து போட்டுருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதை வந்து நம்பி தான் நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. இனி வரும் வீடியோவில் அதை பற்றிய எந்த தகவல்னாலும் உடனே வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.